ஆர்ஆர்ல ரிட்டர்ன்ஸ்ல தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய காசு வந்து ரிட்டர்ன்ஸ்ல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அஸ்வினும் ஜகலையும் விட்டுட்டு இவன் தீக்ஷனாவையும் அசரங்காவையும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 பேட்டிங் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட் விழ ஆரம்பிச்சுன்னா கஷ்டப்படுவாங்க இவங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் எனக்கு தோணுது. ஆக்சுவலா பேட்டிங்கும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி பேக்கப் யாரும் இல்ல. மேபி சொல்ல போனா ஜெய்ஸ்வால். ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராஜஸ்தான் ஸ்குவாடோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. இது சரவடி சீரீஸ்ல எபிசோட் 4. ஹாய் கைஸ், வணக்கம். ஹல்லா போல், கொஞ்சம் நல்லா போல். கும்புடு குருசாவியின் தீபாவளி நல்வாழ்த்து. எனக்கு என்னவோ ஆர்ஆர்ல ரிட்டர்ன்ஸ்ல தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய காசு வந்து ரிட்டர்ன்ஸ்ல வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. பட் ஆப்ஷன்ல ஓரளவுக்கு அவங்க இருக்கிற காசு வச்சு ஓரளவுக்கு எடுத்துருக்கானுங்க. அது யாருன்னு பார்க்கலாம். ஆர்ஆர்ல பெஸ்ட் பையன் பார்த்தீங்கன்னா அந்த 13 வயசு பையன் சூரியன் வந்துச்சு 1 கோடிக்கு 1.1 crores வாங்கினாங்க. இது ஒரு எல்லா யங்ஸ்டருக்கும் ஒரு இது இன்ஸ்பிரேஷன் மாதிரி. நம்மளும் வாங்குவாங்க. பையன் வந்து ஆடுறது ஐபிஎல் இல்ல, நம்ம பசங்களும் வாங்குவாங்க. 13 வயசு பையன்டா. 13 வயசு பையனா? அவெல்லாம் 1 கோடி போறான். அவெல்லாம் பார்த்து இதுல பெஸ்ட் பை பவுலர்ஸ்ல யார் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்காங்க. ஆமா, தேஷ்பாண்டே. அஸ்வினும் ஜகலையும் விட்டுட்டு இவன் தீக்ஷனாவையும் அசரங்காவையும் எடுத்திருக்காங்க. தீக்ஷனாவே எடுத்துட்டாங்க, துஷார் தேஷ்பாண்டேவே எடுத்துட்டாங்க இவங்க. ஓ, அப்படி போதா கதை. அப்புறமா சந்தீப் சர்மா ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணிட்டாங்க, அது நல்லது. ஆகாஷ் மதுவல் மும்பைக்கு செமையா போட்டிருந்த பையன், அவனையும் எடுத்திருக்காங்க பவுலிங் அட்டாக்கு. அப்புறம் யுத்வீர் சிங், குமார் கார்த்திகேயா, அவனும் மும்பையில தான் தூக்குனாங்க, அது ஒரு நல்ல பை. அப்புறம் ஃபசல் ஃபருக்கி, அவர் நல்ல பவுலர். ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவன் அந்த இந்த பையன்டா 19 வயசு பையன் போன டைம் 18-19 நினைக்கிறேன் அந்த பையனுக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். 18 கூட இல்ல, 16 வயசு நினைக்கிறேன் அவனுக்கு. 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி நான் போன ஐபிஎல் அவனை எடுத்து அவனை மும்பை தாங்க இந்த டைம் அப்படியே ஆர்ஆர் எடுத்திருக்காங்க. ஆனா போட்டு பிரிச்சுட்டானுங்க அவனை. ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆனா பிரிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் ராகுல் டிராவிட் கோச்சிங் சப்போர்ட்ல நல்லா ஆடுவானோ. ஏன்னா இது கிரவுண்ட் லெவல் கோச்சிங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் டீம், கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ற டீம் இது. அதனால பையன் தேறிடும் கண்டிப்பா. கேகேஆர்ல இருந்து ராணாவை பிடிக்கிட்டாங்க. நிதிஷ் ராணா மிடில் ஆர்டருக்கு ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நான் அவங்க பேட்டிங்ல செம பேட்டிங் தான். இந்தியன் லைனப் நம்பி இருக்குது. சரி, பிளேயிங் 11 எப்படி கொண்டு சொல்றாரு ஆர்ஆர்? I think RRோட playing 11 யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேப்டன் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், நம்பர் 3 நிதிஷ் ராணா, நம்பர் 4 ரியான் பராக், நம்பர் 5 த்ரூ ஜுரேல், நம்பர் 6 ஷிம்ரான் எட்மயர், நம்பர் 7 தீக்ஷனா, நம்பர் 8 பரிந்து அசரங்கா, நம்பர் 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர், நம்பர் 10 துஷார் தேஷ்பாண்டே, நம்பர் 11 சந்தீப் சர்மா. இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங் வேணும்னா சிப்பம் தூபே எடுத்துன்னு வரலாம், இல்லனா ஆகாஷ் மதுவால எடுத்துட்டு வரலாம் பவுலிங். ஆனா எனக்கு என்னவோ மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு ப்ரோ இவங்களது டீம். எக்ஸாக்ட்லி. பட் பாத்தீங்க ஓப்பனிங் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. சாம்சன், ஜெய்ஸ்வால் நம்ம இது அந்த மிடில் ஆர்டர்ல இருக்குது. ஹெட்மயர் ஒரு ஆள் கொஞ்சம் ஓகே. ஹெட்மயரை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டிங் ஆடுறது பராக்னா அதுதான்டா. ஃபர்ஸ்ட் 4 பேட்டிங் தான் எனக்கு என்னவோ ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட் விழ ஆரம்பிச்சுன்னா கஷ்டப்படுவாங்க இவங்க. எனக்கு என்னவோ இந்த டீம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆர்ஆர் கொஞ்சம் வீக் தான் ஆக்சுவலா. இந்த டீம் வந்து இல்ல, அவங்க தப்பு என்னன்னா ஜுரேலுக்கு அந்த 11 கோடி கொடுத்தது. அதான் ரிட்டர்ன்ஸ்ல செம்ம தப்பு பட்டாங்க இவங்க. எல்லாருக்கும் வாரி எங்கிட்ட இருக்கு வச்சுக்கோன்னு வாரி அரைச்சிட்டானுங்க. அஸ்வினை மிஸ் பண்ணது ரொம்ப தப்பு தான்டா. அஸ்வினை மிஸ் பண்ணாம இருக்கலாம். மிஸ் பண்ணது ரொம்ப தப்பு. 2 பேருமே சேர்ந்து 10 கோடி தான். அவங்க 2 பேரும் சேர்ந்தே 10 கோடி தான் இவங்களுக்கு ரீடைன் பண்ணி. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நம்ம வந்து இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் லெக் ஸ்பின்னர் வச்சிருந்தாங்க அவங்க. இப்ப அந்த காம்பினேஷன் உடைச்சி ஃபாரின் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் லெக் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து இறக்கிருக்காங்க. தீக்ஷனா மலிக் அசரங்கா அவர் கண்டிப்பா உனக்கு கண்டெயின் பண்ணி குடுத்துருவாரு. ஆனா இல்ல ப்ரோ, அசரங்கா போன டைமே அவன் லாஸ்ட் ஐபிஎல்லும் ஆடல. ஏன்னா
ஆர்சிபி 10 கோடி கொடுத்து எடுத்தாங்க. நான் எஸ்ஆர்ஹெச்க்கு 1.5 கோடி கொடுத்து ஆடணுமா அப்படின்ற ஆட்டிடியூட்ல நான் ஆட மாட்டேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி பிளேயரு உள்ள அதை சொல்லு. ஆனா இந்த முறை அந்த பருப்பெல்லாம் வேகாதுன்னா பிசிசிஐ அவ்வளவுதான் பேட் பண்ணிடுவாங்க 3 வருஷத்துக்கு. அதனால ஆடிதான் ஆகணும் கண்டிப்பா. சரி, என்ன நினைக்கிறீங்க ப்ரோ இந்த ஸ்குவாடு டீம்? இல்ல இந்த ஸ்குவாட் வந்து அந்த அளவுக்கு ஒருத்தர் தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா பேட்டிங்கும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி பேக்கப் யாரும் இல்ல. மேபி சொல்ல போனா ஜெய்ஸ்வால், சாம்சன் அண்ட் ஹெட்மே அண்ட் பராக் அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் 4 விக்கெட் மிடில் வந்து யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் 4 விக்கெட் போச்சு அப்படின்னா அந்த டீம் வந்து மேபி 100 ஆல் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த அளவுக்கு தான் அந்த டீமே இருக்குது இப்போ. இப்ப லாஸ்ட் டைம் நம்ம சிஎஸ்கே இருந்துச்சு பாத்தியா, அதே கண்டெய்னா ஏவி வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் அண்ட் நம்ம பையன் ரியான் பராக்னா 2 பேரை நம்பி தானே இருக்கணும். இல்ல சாம்சன் எல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா சாம்சனோட வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐபிஎல் வேற இருக்கு. நீ என்னன்னா இவங்க 4 பேரை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இவங்க 4 பேர் அடிச்சா மட்டும் தான் டீமை காப்பாற்ற முடியும். இவங்க 4 பேர் என்ன எவ்வளவு ஸ்கோர் போனாலுமே இந்த 4 பேர் மேல எல்லாமே இருக்குது. பனி சுமத்துற மாதிரி. சோ இந்த 4 பேர் விளையாண்டா மட்டும் அந்த டீமே பிளேஆஃப்க்கே வர முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. பவுலிங் எனக்கு தெரிஞ்சு ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங் வந்து சோப்ரா ஆர்ச்சர் ஒரு ஆள் தானே. ஆர்ச்சர் ப்ரோ சந்தீப் மட்டும் தான் இருக்குது. அந்த சந்தீப் சர்மா நல்லா போடுவான். சர்மா பின்னாட்டாக்கும் ஒரு ஆளுக்கு இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே இருக்கான். அதனால ஓகே. ஆகாஷ் பத்வால் இருக்கான். அதை வச்சு பவுலிங் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்பின்னிங்கும் ஓகே. எனக்கு இந்த பேட்டிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு இவங்க கிட்ட. அதுக்கு இன்னொன்னு பேக்கப் எடுக்காம போயிட்டாங்க பேட்டிங்க்கு இவங்க. சப்போர்ட் இருந்தாங்க அப்படின்னா இவங்க பயமா விளையாடலாம். ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் பேக்கப்ல வந்து ஸ்கோர் வரும். இப்போ இன்னொன்னு ரியான் பராக் ஃபர்ஸ்ட் லேபிங் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ ஒரு 5 ஓவர் பிடிச்சு விளையாண்டாலுமே அந்த உடனே ஸ்கோர் வரணும். இந்த மாதிரி தான் ஐபிஎல் பொறுத்தவரை உடனே ஸ்கோர் வந்து இது பண்ண முடியும். பொதுவா ராஜஸ்தான் டீம் பார்த்தோம்னா பார்த்தா பெரிய பெரிய பேட்ஸ்மேன் யாரும் இல்லைன்னு தோணுது. மிடில் யாருமே இல்ல. மேபி லாஸ்ட் பையன் சுபம் போயிருக்கான். அவன் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. ரியான் பராக் அவன் மேபி இந்த மேட்ச்ல அடிப்பான்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ்ல என்ன நினைக்கிறேன்? லாஸ்ட் ஐபிஎல் அவன் செம்மையா விளையாடுனான். ஆனா இந்த டைம் இன்ஜுரியில இருந்து வரான். அதனால எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு தெரியல. இன்னொன்னு அருண் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சனோட வீக்னஸ் பார்த்துட்டானுங்க. பாலை கொஞ்சம் உள்ள ஏத்தனா அவன் கொடா கொடுத்துட்டு போயிடுவான். அதனால சஞ்சு சாம்சன் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி நீ பாத்திருக்கியா? சஞ்சு சாம்சன் சீரிஸ்ல பாத்திருக்கியா? ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி அடிச்சிருவான். அப்புறம் எந்த மேட்சும் அடிக்க மாட்டான். தெரியும் நினைக்கிறேன். எல்லா ஐபிஎல்லும் நீங்க கண்ணை மூண்டு ஃபர்ஸ்ட் மேட்சே சஞ்சு சாம்சனே கேப்டனா போலாம். ஏன்னா எல்லா ஐபிஎல்லும் ஃபர்ஸ்ட் மேட்சே செஞ்சுரி வந்துடும். இதுவரை ஐபிஎல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியில ஏற்றிக்கிட்டா எப்படியோ அடிச்சிருவான் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. கண்ணை மூண்டு நீங்க கேப்டனா போடுங்க. ட்ரீம் 11 ஃபேண்டசி டீம் இப்பவே சொல்றாரு பாருங்கப்பா. எல்லா ஐபிஎல்லும் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் யாரா ஆப்போசிட் எவனா வேணா என்னடா லாஸ்ட் கப்பச்சா கேகேஆர் முதல்ல எவனா வேணா கூட்டணும் இவன் போட்டு பழக்கிறான். ஃபர்ஸ்ட் மேட்ச் செத்தாடு ஹைதராபாத் சனிக்கிழமை போடுற படிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாரி. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பேட்டிங் வந்து போச்சு மாமான்னுறான் சஞ்சு. இல்ல நான் லாஸ்ட் இயர் கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸா ஆனாரே. பட் அவன் கன்சிஸ்டன்ஸா இப்படிதான் இருந்தான் ஐபிஎல்ல. ஆனா பட் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, ஆர்ஆர் கிட்ட ஸ்டார்டிங்ல டல் ஆகுது. இந்த பினிஷிங் சரியில்லை பாப்பா, அவனு கூட திருந்தல பாப்பான்ற மாதிரி. ஸ்டார்டிங் ஆஃப் தி ஐபிஎல்ல குவாலிஃபிகேஷனே அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருப்பானுங்க. அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை வருது? மும்பை கூட ரிட்டர்ன்ஸ்ல கொஞ்சம் வாரி அடிச்சு தப்பு பண்ணானுங்க. ஆனா அவனுக்கு வந்து ஆக்ஷன்லாம் செம்ம பிக் பண்ணாங்க. அந்த தப்பு தான் இவங்க பண்ணிட்டானுங்க. ஆக்ஷன்ல கரெக்டான பிக் பண்ணல. ஒரு பேக்கப் சரியா இல்ல பேட்டிங்க்கு. நான் மும்பை கிட்ட இருக்கிற ஸ்கவுட்டிங் டீம்லாம் வேற எந்த டீம் கிட்டயும் இல்லைண்ணா. இவன் சென்னை, ஆர்சிபி, எம்ஐ, குஜராத் இவங்க கிட்ட எல்லாம் யாரும் இல்ல. மும்பை அவங்க வேர்ல்ட் லெவல்ல பிரான்சைஸ் வச்சுருக்காங்க. ரயான் ரிகல்டன் 1 கோடினா எக்ஸாம்பிள் சொன்ன மும்பை எடுத்துட்டு வரல. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இது பண்ணலன்னு சொல்ல வரேன். ஏன்னா இவங்களும் ரிட்டர்ன்ஸ்ல தப்பு பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம ராகுல் டிராவிட் திரும்ப வராரு. ஆர்ஆருக்கு ஹெட் கோச் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இது பெரிய ஒரு இம்பாக்ட். இதுதான் ஆக்சுவலா அவங்க எடுத்த பெரிய விஷயம். ஒரு விஷயமே இது ஒண்ணுதான் உறுதியான விஷயம் நினைக்கிறேன். நீங்க அப்படி சொல்றீங்க ப்ரோ. நான் என்ன தெரியும் சொல்லுவேன், நீங்க எடுத்த தப்பான டிசிஷனே இதுதான். ஏன் சொல்லிட்டா, அவன் ஆர்ஆருக்கு கேப்டனா பண்ணி தான் ஆர்ஆர் அவன் கேப்டன் ஆகும்போது ரொம்ப முக்கியம் இருந்துச்சு ப்ரோ. உண்மையா சொல்லணும்னா ராகுல் டிராவிட் அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி. பட் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸா தான் இருக்கிறாங்க. மேபி கைடன்ஸ்ல இருந்தா போதும். டீமும் சரியில்லை, என்ன பண்ணுவாங்க டீமும் அந்த அளவுக்கு இது இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்குது டிராவிட் வந்தது.
ஆமா யூ ரிமெம்பர் நான் ராகுல் டிராவிட் கோச்சிங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ல தான் அந்த லாஸ்ட் பால் எம்ஐ வந்து ஒரு த்ரில்லிங் ஃபினிஷ் கொடுப்பாங்க பாத்தியா குவாலிஃபிகேஷனுக்கு. சரி ஓகே. ஆனா எனக்கு என்ன இவனுக்கு போய் டேபிள் லாஸ்ட்ல தான் முடிக்க போறான்னு எனக்கு என்ன தோணுது. பாப்போம். டேபிள் அதுக்கெல்லாம் நான் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் யார் போவா ஃபர்ஸ்ட் யார் போவா எதுவுமே தெரியாது. டக்கு டக்கு டக்குன்னு மாறும். இல்ல அருண், அந்த நாள் எவனுக்கு நல்லா இருக்கோ அதுதான். திடீர்னு எனக்கு என்னமோ ஜெய்ஸ்வால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்டா. ஜெய்ஸ்வால் நான் என்ன சொல்றேன், ஹெவிலி டிபெண்ட் அப்பான் ரியான் பராக் அண்ட் ஜெய்ஸ்வால். பாப்போம் சஞ்சு சாம்சன் என்ன பண்ண போறான்னு தெரியல. கேப்டன் பண்ணி ஆனா நல்ல கேப்டன் தான். விக்கெட் கீப்பிங் நல்லா தான் பண்றான். கேப்டன் நல்ல கேப்டன். சஞ்சு சாம்சன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் ஐபிஎல் இந்திய ஐபிஎல் இன் பிட்வீன் டைம்ல ஏதாவது ஒரு 2-3 மேட்சஸ் தான் இந்தியாவுக்கு விளையாடிருக்காப்ல. ஸோ கன்ஸ்டன்டா ஒரு 4-5 மேட்ச் ஒரு 4-5 சீரியஸ் 4-5 டூருக்கு போயிட்டு விளையாடிட்டு வந்திருந்தா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தனி. அதுதான் ஒரு நல்ல தலைமை இருந்துச்சு அப்படின்னா அந்த டீம் ஒண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஐபிஎல் டு ஐபிஎல் தான் விளையாடுற மாதிரி தெரியுது எனக்கு. இது வந்து மேட்ச் இருந்து விளையாடுற மாதிரி தெரியல. சோ அத வந்து சஞ்சு சாம்சனுடைய கேப்டன்சி வந்து கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி நீங்க இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சஞ்சு சாம்சன் நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து ஆடல. அவன் ஆடி இருந்தானா அதுல எக்ஸ்பீரியன்ஸை வச்சுன்னு இப்ப இந்த டீம் இன்னும் நல்லா லீட் பண்ணிட்டு போலாம். நல்லாதான் லீட் பண்ணியிருக்கான். கண்டிப்பா நிஜமா நல்லாதான் லீட் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துட்டு போறான். பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடி இருந்தானா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். நிறைய கேப்டன் கீழே கொஞ்சம் குவாலிட்டி கொடுக்கணும். அருண் சஞ்சு சாம்சன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி நினைக்கிற? டீம்ல இருக்கிற ஆப்போனன்ட் வர பவுலர்ஸை பொறுத்துனா நான் நினைக்கிறது பவுலர்ஸ் அவனுக்கு அந்த பாடி லைன்ல கொடுத்தாங்கன்னா கொடைதான் கன்ஃபார்ம். இம்ப்ரூவ் கூட பண்ணலாம் சொல்ல முடியாது. பாப்போம். டெஃபினட்டா அது இல்லாம இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மேட்சஸ்ல சஞ்சு சாம்சன் மிஸ் பண்றாரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அதனால அவரோட இன்ஜுரி இருக்கு. கேப்டன் யாரு? கேப்டன் யாரு வழக்கம் போல தான் ஜெய்ஸ்வால் தான் படுறோம். அவன் எந்த டொமஸ்டிக் மேட்சுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் இல்ல பண்றாங்க. அது ஒரு கேப்டனுக்கு ஒரு இது வேணும்ல. கேப்டன்ஷிப் மாதிரி தான். கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நடத்தும். கேப்டன் துணை கேப்டன் என்ன உங்களுக்கு ஒரு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா எனக்கு நீங்க சஞ்சு இவனா சாரி ஜெய்ஸ்வால் எப்படி பாக்குறீங்கன்னு அந்த கேப்டன் மெட்டீரியலா எனக்கு அவனை கேப்டன் மெட்டீரியலா ஒன்னும் இதுவரை டொமஸ்டிக் மேட்ச்ல நான் பார்த்தது இல்ல. அப்படியே ஜெய்ஸ்வால் பண்ணலன்னா நிதிஷ் ராணா தானே பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் கேகேஆர். நீ நிதிஷ் ராணா சொல்றியா? நான் ஒரு எனக்கு கேகேஆருக்கு கேப்டன் பண்ணிருக்கான். ரியான் பராக் ஆல்சோ கன்சிடர் பண்ணலாம். மேபி டொமஸ்டிக்ல பண்ணிருக்கான். ஓகே அவன டைம் பாயிண்ட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சோ அதனால ஆனா அவனை விட கொஞ்சம் நிதிஷ் ராணாவுக்கு எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அவன் கொஞ்சம் கேகேஆர் நிதிஷ் ராணா பெட்டர்னா. கேகேஆர்ல இருந்து வந்தான். அவன் நல்லாவும் ஓரளவுக்கு கேகேஆர் பண்ணான். ஆக்சுவலி அவன் கேப்டன் இருந்தா சூப்பரா பேட்டிங் ஆடுவான். கண்டிப்பா. ஆக்சுவலி இவன் பேட்டிங் வீக் இல்ல. நிதிஷ் ராணா அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் நின்னானா பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். பாப்போம் எப்படி பண்றானுன்ட்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே கடைசியில் தான் முடிப்பாங்கன்னு என் கெஸ். பாப்போம். முதல்ல டீம் பார்த்தோம்னா எந்த டீமுக்கு ஓபன் ப்ரெடிக்ஷன் கொடுத்தது இல்ல. இந்த டீம் சொல்றா 10வது தான் முடிக்க போறாங்க. பிளே ஆஃப் போமா போவாதானா நரேஷன் அவங்க தாட் வந்து எனக்கு நம்ம ராஜஸ்தான் வந்து டாப் 10ல எந்த பிளேஸ்ல முடிப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்? நரேஷனா 6 5 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். 6 5 7 அந்த மாதிரி தான். 6 5 நீங்கனா இத வந்து இப்போதைக்கு ஏன்னா இந்த டீம் வந்து இவ்வளவு இருக்குது. சோ இதை விட பேஸ் பண்ணி பெட்டர் டீம் இருந்துச்சு அப்படின்னா மேபி இவங்க போறது லாஸ்ட் 900 தான் இவங்க போவாங்க. நீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன். இதுவரை எந்த டீமுக்குமே இதுவரை நம்ம 3 டீம் வந்து ரிவ்யூ பண்ணிருப்போம். 3 டீமும் நல்லா பண்ணுவாங்கன்னு தான் சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு இந்த டீம் கடைசியில் தான் முடிப்பாங்கன்னு தோணுது. நான் வந்து 7th பிளேஸ் கொடுக்குறேன் இந்த டீமுக்கு. பாப்போம். ஓகே உன் சாய்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.